இந்த இரண்டு அழகான துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது அதிகமாக துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு தீனில் நிலைக்க செய்வான். அல்லாஹு அக்பர். முதலாவது துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலை பெறச் செய்வாயாக என்ற இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு துஆ, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுப்பதை தடுப்பவன் இங்கே யாருமே கிடையாது. அதே மாதிரி நீ தடுத்ததை கொடுப்பவனும் இங்கே யாரும் கிடையாது. ரப்பே, நீ நாடினா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். நீ என்னுடைய நசீபில் எழுதினா மட்டும்தான் எனக்கு ரிஸ்க் கிடைக்கும். எனவே எனக்கு ரிஸ்கை கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் இந்த துஆக்களை இவ்வாறு நம்ம அழகாக கேட்க வேண்டும். இரண்டு துஆக்கள் இருக்கிறது. இந்த இரண்டு துஆவும் ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. முதலாவது துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனது மார்க்கத்தின் நிலை பெறச் செய்வாயாக. இரண்டாவதாக துஆ, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுப்பவன் இங்கே யாருமே இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவனும் இங்கே யாருமே இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனிடம் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.